நம்முடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது சென்று தரிசிக்க வேண்டிய அற்புதமான திருத்தலம் தாங்க திருவண்ணாமலையாகும். திருவண்ணாமலை ஆன்மீக பூமியாகவும் இருக்குதுங்க. நினைத்தாலே முத்தி தரும் தலமான திருவண்ணாமலை போவதற்கும் கிரிவலம் செல்வதற்கும் மட்டும் இல்லைங்க, திருவண்ணாமலை என்று சொல்வதற்கும் நம்ம சிந்திப்பதற்கும் கூட புண்ணியம் செய்திருக்க வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆன்மீக அன்பர்கள். அப்படிப்பட்ட திருவண்ணாமலை நம்ம எத்தனை முறை சொன்னாலும் சரிங்க, கேட்டாலும் சரிங்க, சலித்தே போகாது திருவண்ணாமலை தல பெருமைகள். அப்படிப்பட்ட திருத்தலம் பற்றி பல அறியாத அனைவரும் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய சில அற்புதமான தகவல்கள் என்ன, கிரிவலம் செல்வதால் நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கிறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. எத்தனையோ அதிசயங்களையும் அற்புதங்களையும் கொண்டது தாங்க திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலாகும். என்னதான் நம்ம திருவண்ணாமலைக்கு பல முறை சென்றிருந்தாலும், பல விஷயங்கள் திருவண்ணாமலையை பற்றி தெரிந்திருந்தாலும், அந்த கோவிலை பற்றி பல அற்புதமான தகவல் வெளிவந்து கொண்டே தாங்க இன்றளவுமே இருக்குது. அதில் சில குறிப்பிட்ட விஷயங்களை இந்த பதிவில் பார்க்கலாங்க. இதில் எத்தனை விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியாத விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. திருவண்ணாமலை தலம் நடுநாட்டு தலங்களில் முதன்மையான தலம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. பஞ்சபூத தலங்களில் இது அக்னி தலமாகவும் இருக்குது. நால்வராலும் பாடப்பட்ட தலம் அப்படின்னும் அழைக்கப்படுதுங்க. எங்கிருந்து நினைத்தாலுமே முத்தி கிடைக்கக்கூடிய தலம் திருவண்ணாமலை அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த தலத்தில் தான் திருப்புகழ், கந்தர் அனுபூதி, திருவெண்பாவை, திருவம்பானை, அருணாச்சல அஷ்டகம் போன்ற புனித நூல்கள் பிறந்த இடமாகவும் சொல்லப்படுதுங்க. மேலுமே மூர்த்தி, தலம், கீர்த்தி என 3 வகை சிறப்புகள் கொண்டது இந்த தலமாகுங்க. பிரம்மன் திருமாலின் ஆணவம் அளித்த தலமாகவும் இந்த திருவண்ணாமலை தலம் சொல்லப்படுது. அர்த்த நாளீஸ்வரர் கோலம் கொண்ட தலமாகுங்க. மேலுமே கார்த்திகை தீபத்தின் மூல தலமாகவும் சொல்லப்படுதுங்க. ஆதார தலங்களில் இது மணிப்பூரக தலமாகவும் இருக்குதுங்க. இந்த தலம் மலை உச்சியில் ஏற்றப்படக்கூடிய மகா தீபம் பார்த்தீங்கன்னா உலக பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இது உலக புகழ்பெற்ற தலமாகவும் சொல்லப்படுது. மேலுமே நகரத்தோட மையத்தில் மலையடிவாரத்தில் அண்ணாமலையார் ஆலயம் 24 ஏக்கர் நிலப்பரப்பில் பறந்து விரிந்திருக்கக்கூடிய அற்புதமான திருத்தலமாகுங்க. ஆலயத்தில் 9 கோபுரங்கள் இருக்குதுங்க. கோபுரங்கள் அதிகம் கொண்ட ஆலயம் இந்த ஆலயம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஆலயத்தில் உள்ள 6 பிரகாரங்கள் இருக்குதுங்க. 142 சன்னதிகள், 22 பிள்ளையார்கள், 306 மண்டபங்கள் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் 1000 தூண் கொண்ட 1000 மண்டபமும் அமைஞ்சிருக்குதுங்க. அதன் அடியில் பாதாள லிங்கம், அதாவது பாலரமணர் தவம் செய்த இடமும் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் 43 செப்பு சிலைகள், கல்யாண மண்டபங்கள், அண்ணாமலையர் பாத மண்டபம் போன்றவை அமைந்த அற்புதமான திருத்தலமாகவும் இருக்குதுங்க. ஆலயத்தின் உள்ள சிவகங்கை தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம் என்ற 2 பெரிய குளங்கள் அமைஞ்சிருப்பது தனிச்சிறப்புக்குரிய விஷயமாகவும் சொல்லப்படுது. மேலுமே பார்த்தீங்கன்னா கொடிக்கம்பம், அதற்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா செந்தூர விநாயகர் பிரம்மாண்டமாக பக்தர்களுக்கு அருள்பாலிச்சுட்டு வராருங்க. பஞ்சலிங்கங்களும் 4 முகங்கள் கொண்ட பிரம்ம லிங்கங்களும் இருக்குதுங்க. காயல பைரவருக்கென்று இந்த ஆலயத்தில் சன்னதியும் அமைஞ்சிருப்பது தனிச்சிறப்புக்குரிய விஷயமாகுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் இளையனார் என்னும் பெயரில் 3 இடங்களில் வணங்கப்படுறாருங்க. அருணகிரியுடன் சவால் விட்டான் சம்பந்த தாண்டன், அதற்கு முருகன் அருணகிரிக்கு கம்பத்தில் காட்சி தராருங்க. இவர்தான் கம்பத்திணையாழ்வார் என்ற பெயரில் வளைகாப்பு மண்டபத்தூணில் காட்சியளிச்சுட்டு வராரு. மேலுமே அருணகிரி வல்லாள கோபுரத்தின் மீதேறி கீழே குதித்து உயிர்விட முயற்சி செய்த போது தடுக்கப்பட்டு கொண்டு அருள் புரிந்த திருப்புகழ் பாட வைத்தார் கோபுரத்திணையாழ்வார்.
மேலுமே கோபுரத்திற்கு பக்கத்தில் சன்னதியும் அமைஞ்சிருக்குதுங்க. பிச்சை இளையனார் சன்னதி, கிளை கோபுரம் போன்றவைகள் இந்த ஆலயத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. காமதானகம் நடக்கக்கூடிய சிவாலயம் இது ஆகுங்க. ஆடி பொறுத்தன்று மாலை நேரத்தில் ஆலயத்தின் உள்ள உண்ணாமுலையம்மன் சன்னதிக்கு முன்னாடி தீமிதி விழாவானது நடக்கக்கூடிய அற்புதமான ஆலயமாகவும் சொல்லப்படுதுங்க. மேலுமே திருவிழா நாட்களில் திட்டிவாசல் வழியாக உற்சவ மூர்த்திகள் வெளிவருவது இந்த ஆலயத்தில் மட்டும்தாங்க நடைபெறுது. அருணகிரிக்கு விழா எடுக்கக்கூடிய ஆலயம் இந்த ஆலயம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஆலயத்தில் சிவபெருமானே அண்ணாமலையாக காட்சியளிக்கிறாருங்க. இதை காந்தமலை அப்படின்னும் அழைப்பாங்க. இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மலையை தரிசிக்க வரக்கூடியவங்க மீண்டும் மீண்டும் காந்தம் போல கவர்ந்து இங்கு வரவழைக்கக்கூடிய அற்புதமான திருத்தலமாகவும் இருக்குதுங்க. இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா, கிருத யுகத்தில் இது அக்னி மலையாகவும், திரேத யுகத்தில் மாணிக்க மலையாகவும், துவாரபார யுகத்தில் தாமர மலையாகவும், இந்த கலியுகத்தில் கல்மலையாகவும் இருக்குதுங்க. மலையோட உயரம் அப்படின்னு சொன்னோம்னா 2688 அடியாகுங்க. அதாவது 800 மீட்டர் கொண்டதாகுங்க. கிரிவல பாதையின் தூரம் பார்த்தீங்கன்னா சுமார் 14 கிலோமீட்டர் தூரம் கொண்டதாகுங்க. இந்த பாதையில் 20 ஆசிரமங்களும் 360 தீர்த்தங்களும் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் பல சன்னதிகளும் அஷ்டலிங்கங்களும் இருக்குதுங்க. 26 சித்தர்கள் வாழ்ந்ததாகவும் சொல்லப்படுது. அடிக்கு 1008 லிங்கங்கள் அமைஞ்சிருப்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. மலையை ஒவ்வொரு இடத்துல நின்று நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொரு வகையாக தரிசிக்க முடியுங்க. அந்த வகையில் இந்த மலையை நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நின்று தரிசனம் செஞ்சோம்னா 27 வகையில் தரிசனத்தை நம்மளால் காண முடியுங்க. மேலுமே பார்த்திங்கன்னா திரு கைலாயத்தில் ஆழ்நிலை தானத்தில் இருந்த சிவபெருமானுடைய கண்களை அன்னை பராசக்தி விளையாட்டாக மூடியதால் இந்த பிரபஞ்சமே இருண்டு போனதாக சொல்லப்படுதுங்க. இதனால் அனைத்து ஜீவராசிகளும் அனைத்து விதமான துன்பத்திற்கு ஆளாகி தவித்ததாகவும் சொல்லப்படுது. இதனால் ஏற்பட்ட பாவத்தை போக பூலோகத்தில் காஞ்சிபுரம் கம்பை நதிக்கரையில் அன்னை காமாட்சி தவம் இருந்திருக்கிறாங்க. ஒரு நாள் கம்பை நதியில் வெள்ளத்தில் அமைந்த சிவலிங்கம் கரையாமல் இருப்பதை பார்த்து மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டாலாம் அன்னை காமாட்சி. இதனால் அன்னையின் பாவத்தை சிவபெருமான் நீக்கியதாகவும் சொல்லப்படுதுங்க. ஐயனே, நீங்கள் எப்போதும் என்னை பிரியாது இருக்க தாங்கள் திருமேனியில் எனக்கு இடப்பக்கம் தந்தருள வேணும் அப்படின்னு சக்தி வேண்டி கொண்டதாகவும் சொல்லப்படுதுங்க. அதற்கு சிவபெருமான் அண்ணாமலை சென்று தவம் செய் என உத்தரவிட்டிருக்கிறாரு. அதை கேட்ட உமையும் தவம் செய்ய தொடங்கியிருக்கிறாங்க. கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமியும் கிருத்தியும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் மலையின் மீது பிரகாசமாக ஒளி ஒன்று உண்டாகும். அப்போது மலையை இடதுபுறமாக சுற்றுவா என்று அசாரிரி குரல் ஒலிச்சிருக்குதுங்க. அதன்படி கிரிவலம் சென்ற அன்னையை அழைத்து தன்னுடைய திருமேனியில் இடப்பக்கத்தை அளித்து ஆட்கொண்ட சிவபெருமான் அர்த்த நாளீஸ்வரராக காட்சியளிச்சிருக்கிறாரு. இந்த நிகழ்வை நினைவுபடுத்தவே அண்ணாமலையில் மகா தீபமானது ஏற்றப்படுதுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா நரசிம்மர் இரண்யனை வதம் செய்த போது பக்கத்தில் இருந்த சிறு பாலகனான பிரகலநாதனை நரசிம்மருடைய உக்கிரமானது எதுவுமே செய்யலையாங்க. இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இரண்யனின் மனைவி கர்ப்பமாக இருந்தபோது நாரதர் சொன்ன ஆலோசனையின்படி திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்திருக்கிறாங்க. அப்போது பெய்த அமுத மலைத்துளி பார்த்தீங்கன்னா மலை மீது பட்டு அவளுடைய வயிற்றில் பட்டதாகவும் சொல்லப்படுதுங்க. அது பார்த்திங்கன்னா குழந்தைக்கு தக்க பலம் கொடுத்ததால தான் இரண்யனுடைய மகன் பிரகலாதனுக்கு சக்தி கிடைச்சிருக்குதுங்க. திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்ல நினைத்து ஒரு அடி எடுத்து வைத்தால் முதல் அடிக்கு ஒரு யாகம் செய்த பலன் கிடைக்குங்க. 2 அடிக்கு ராஜசூய யாகம் செய்த பலன் கிடைக்குங்க. நம்ம 3 அடி எடுத்து வைத்தோம்னா அனைத்து யாகங்களையும் செய்த பலன் நமக்கு முழுமையாக கிடைக்குங்க. திருவண்ணாமலை என உச்சரித்தாலே 5 எழுத்து 3 கோடி முறை உச்சரித்த பலன் நமக்கு கிடைக்குங்க. மேலுமே கார்த்திகை தீபத்தன்னைக்கு ஏற்றப்படக்கூடிய மகா தீப தரிசனத்தை நம்ம கண்டோம்னா நம்முடைய 21 தலைமுறையினருக்கும் புண்ணியம் கிடைக்குங்க. மேலுமே கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய இடுக்கு பிள்ளையார் சன்னதிக்கு 3 வாயில்கள் நேர்கோட்டில் இருக்குதுங்க. இதன் வழியை படுத்து நெளிந்து வளைந்து தான் வெளியில் வர வேணும். இப்படி நம்ம செல்வதால் குழந்தை பெரு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே விலகி விடுறாங்க. மலையின் கீழே
இந்திரலிங்கம், தென்கிழக்கே அக்னிலிங்கம், தெற்கே யமலிங்கம், தென்மேற்கே நிருதிலிங்கம், மேற்கே வருணலிங்கம், வடமேற்கு வாயுலிங்கங்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் வடக்க குபேரலிங்கம், வடகிழக்கே ஈசானிய லிங்கம் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த 8 லிங்கங்களையும் நம்ம தரிசனம் செஞ்சோம்னா கிரிவலமே முடிந்துடுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் இறைவனுடைய திருப்பாத தரிசனம் நமது முப்பிறவி பாவங்களை எல்லாம் தீர்த்துவிடும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.